பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். திருநள்ளாறில் 1 மாத பெண் குழந்தை விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு கருக்கங்குடியில் உள்ள ஒரு தம்பதிக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாததால் தமிழகத்திலிருந்து புரோக்கர்கள் மூலம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து 1 மாத பெண் குழந்தையை வாங்கியுள்ளதாக திருநள்ளாறு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் 1 மாத பெண் குழந்தை விற்பனை செய்த கும்பல் மற்றும் 1 மாத பெண் குழந்தைக்கு காரைக்கால் நகராட்சியில் போலியான பிறப்பு சான்றிதழ் எடுத்துக் கொடுத்த நகராட்சி ஊழியர் உட்பட 10 பேரை கடந்த 11ஆம் தேதி திருநள்ளாறு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் 1 மாத பெண் குழந்தைக்கு சட்டவிரோதமாக வீட்டில் வைத்து பிரசவம் பார்த்த மருத்துவச்சி ஜோதி உள்ளிட்ட 6 முக்கிய குற்றவாளிகளை திருநள்ளாறு போலீசார் இன்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான புரோக்கர் ஃபரிதா பேகம் என்பவரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் போலி பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு பயன்படுத்தப்பட்ட தனியார் மருத்துவமனையின் பெயரை வழக்கில் சேர்க்காததும், ஒருவேளை அந்த தனியார் மருத்துவமனையின் பெயரை போலியாக பயன்படுத்தி இருந்தால் அந்த மருத்துவமனை தரப்பில் விளக்கம் கேட்காதது ஏன் எனவும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். புதுச்சேரியில் காவல்துறைக்கென வாங்கப்பட்ட கனரக வாகனங்கள் மக்கிய நிலையில் உள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காவல்துறையின் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் 2025இல் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அதற்கு தேவையான கனரக வாகனங்கள், பேருந்துகள், வேன் போன்றவை வாங்கப்பட்டன. அவை வெயில், மழையில் பல ஆண்டுகளாய் நிற்க வைக்கப்பட்டுள்ளன. தற்போது இவை துருப்பிடித்துவிட்டது. வாகனம் ஓட்டுவதற்கு சரியான ஓட்டுநர்கள் தேர்ந்தெடுக்கப்படாமல் காவலர்கள் மற்றும் டி குரூப் ஊழியர்களை வைத்து வாகனத்தை இயக்கியதால் எந்த பராமரிப்பும் இல்லாமல் பழுதாகிவிட்டன. 2015ற்கு பிறகு எல்லா வாகனங்களும் முற்றிலும் பழுதாகிவிட்டது. ஒரு சில பேருந்துகள் மட்டும் பயன்பாட்டில் இருந்தது. இப்போது சுமார் 10 ஆண்டுகளாக எந்த ஒரு பேருந்துகளோ வாகனங்களோ பராமரிப்பில் இல்லாமலும் போக்குவரத்து பயன்பாட்டில் இல்லாமலும் முற்றிலும் பழுதாகி துருப்பிடித்து மண்ணோடு மண்ணாக மக்கி வருகிறது. இது தொடர்பாக டிஐஜி சத்யசுந்தரம் அவர்களிடம் கேட்டதற்கு, அப்படி கிடையாது, வாகனம் எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணணும், எத்தனை கிலோமீட்டர் ஓட்டினா அதுக்கு மேல அது கண்டம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம கண்டம் பண்ணி அதுக்கு எகென்ஸ்டா புது வெஹிக்கிளுக்கு நம்ம ஆர்டர் பண்ணி புது வெஹிக்கிள் சீக்கிரம் வரப்போகுது. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஆர்டர் கொடுத்தாச்சு புது வெஹிக்கிள். சரிங்களா? யாரு குற்றம் செஞ்சாங்களோ அவங்க அதுல எந்த மாற்று கருத்தும் முடியாது. அதற்குரிய ஆதாரங்களும் நிமிஷம் அந்த உரிய ஆதாரத்தோடு நம்ம குற்றப்பட்டு விரைவில் தாக்கல் செய்வோம். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது ஏற்படும் திடீர் மின் தடையால் பொதுமக்கள், வர்த்தகர்கள் அவதிப்படுவதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் அம்மன் கோவில்கள் ஏராளமாக உள்ளன. இவற்றில் சித்திரை மாத திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஊரக பகுதிகளில் திடீரென மின்தடை ஏற்படுவதாக ஏற்கனவே புகார்கள் எழுந்துள்ளன. மேலும் புதுச்சேரி நகரில் முதலியார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் மின்தடை அடிக்கடி ஏற்படுவதாகவும் அதனால் உறக்கமின்றி தவிப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.
இந்நிலையில் நேற்று மழை பெய்த நிலையில் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. மாலையில் மழை பெய்த போதும் புதுச்சேரி நேரு வீதி, கேண்டீன் வீதி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. மின்தடையானது மாலை பல மணி நேரம் நீடித்தது. இதனால் வர்த்தகர்கள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர் மாநாட்டிற்கு காரைக்காலில் இருந்து 1000 பேரை அனுப்ப உள்ளதாக புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் வரும் ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்போவதாக இந்து முன்னணி அறிவித்துள்ளது. இந்நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளை இந்து முன்னணியினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கணேஷ் மற்றும் நகர தலைவர் ராஜ்குமார் ஆகியோர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு முக்கிய நபர்களையும் முருக பக்தர்களையும் சந்தித்து மாநாட்டு அழைப்பிதழ்களை வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று பாஜக தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட பாஜகவினரை சந்தித்து மாநாட்டு அழைப்பிதழ்களை வழங்கி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தனர். அப்போது பத்திரிகையாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு காரைக்கால் மாவட்டத்திலிருந்து 1000 பேர் செல்ல அழைப்பு விடுத்ததாகவும், இதன் அடிப்படையில் முருக பக்தர்களின் மாநாட்டிற்கு வலு சேர்க்கும் வகையிலும் 1000த்திற்கும் மேற்பட்டோரை அனுப்பி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 50ற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை சந்தித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் இன்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி என 3 அணியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் GK மணி, சேலம் மாவட்ட மேற்கு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினருமான அருள் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது கடலூர் மாவட்டம் இளைஞர் அணியை சேர்ந்த VK சுரேஷ் தலைமையில் 50ற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அதன் பின்பு ராமதாஸை சந்தித்தனர். அதனைத் தொடர்ந்து பாமக மாநில இளைஞர் அணி செயலாளர் முகுந்தனை சந்தித்தனர். இதில் கடலூர் மாவட்ட இளைஞர் அணியை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை பாராட்டும் வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றிகரமாக நடத்திய முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று பொதுமக்கள், வியாபாரிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்ட தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவில் வாசலில் இருந்து துவங்கிய பேரணியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காரைக்கால் பகுதி மக்கள் கலந்து கொண்டு முப்படை வீரர்கள் மற்றும் பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோரை பாராட்டி கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயம் அருகே முடிவடைந்தது. இப்பேரணியில் காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ், புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் கணபதி, மாவட்டத்திலுள்ள 5 சட்டமன்ற தொகுதி தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மடுகரை திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மடுகரை திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து மாரியம்மன், பிடாரி அம்மனுக்கு சாகை வார்த்தல் விழா, பக்காசூரனுக்கு சோறு போடுதல், அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், கூத்தாண்டவர் திருக்கல்யாணம், கூத்தாண்டவர் தேரோட்டம்,
கூந்தல் முடிதல், படுகளம் போடுதல் ஆகியன நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. தீமிதி திருவிழாவில் மடுகரை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று தீ மிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். இவ்விழாவில் MP வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி ஆகியோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது. காரைக்கால் முதியோர் இல்லத்தை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் திறந்து வைத்தார். ஹீடு இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் ஆதரவற்றோர் இல்லங்களின் கிளை காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் காரைக்கால் முதியோர் இல்லம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. இதனை அமைச்சர் திருமுருகன் திறந்து வைத்தார். முன்னதாக அமைச்சர் திருமுருகன், மருத்துவர் விக்னேஸ்வரன், நிறுவனர் ராஜா, செயல் இயக்குநர் தீபா ராஜா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து அங்குள்ள ஆதரவற்றோர்களை சந்தித்து அமைச்சர் நலம் விசாரித்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக ஆர்வலர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், ஆதரவற்றவர்களுக்கு இல்லம் அமைத்து தருவதோடு அவர்களுக்கான மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து 23 ஆண்டுகளாக சமூக பணியில் ஈடுபட்டு வரும் ஹீடு இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்தார். புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் 2 நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அமரர் தியாகி அண்ணாமலை முதலியாரின் 100வது பிறந்த நாள் மற்றும் சரஸ்வதி வைத்தியநாதன் எழுதிய விழுதின் அர்ப்பணம் சிறுகதைகள், நீங்காத நினைவுகள் என்று 2 நூல்கள் வெளியீட்டு விழா வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் விசாலாட்சி, விஜயலட்சுமி, மண்ணாங்கட்டி ஆகியோர் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்க, நித்யஸ்ரீ, சஞ்சனா, கிருத்திகா நடனமாடினர். தொடர்ந்து ஜவஹர் வைத்தியநாதன் வரவேற்புரையாற்ற ரமேஷ், ஜூலியின் படங்களை திறந்து வைத்து மலர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி, முனைவர் பாரதி தலைமை உரையாற்ற கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம், பேராசிரியர் புவனேஸ்வரி, ரகுராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு 2 நூல்களையும் வெளியிட்டார். இந்த நூல்களை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து முத்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் சண்முக சுந்தரம் பாராட்டுரை ஆற்ற, செந்தமிழ் செம்மல் கலைமாமணி, சீனு வேணுகோபால், தேன்தமிழ் தென்றல் வழக்கறிஞர் கோவிந்தராசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து நூல் ஆசிரியர் சரஸ்வதி வைத்தியநாதன் ஏற்புரையாற்ற, ஸ்ரீதேவி, ஜவஹர், பிரமிளா மேரி தொகுப்புரையாற்ற, பாவலர் மதன் நன்றி உரையாற்றினார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.